அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் பார்ப்பதற்கு முன்பாக நமது இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் இப்போ இந்த வீடியோ பதிவு எடுக்கிறேன். காலைல ரவிக்குமார் ஆர்கே சேனல் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன். நல்லா பிரியாணி திருப்திகரமாக சாப்பிட்டீங்களா? இப்போ நம்ம மிக முக்கியமான தகவல் 2 போயிடலாங்க. முதல் தகவல், உக்ரைனுடைய மிக முக்கியமான நகரம் கார்கிவ் நகரத்தை மிகப்பெரிய அளவுக்கு டார்கெட் வச்சுருக்காங்க ரஷ்யா. நிறைய அடி வாங்கியிருக்கிறது கார்கிவ் நகரம். ஆல்மோஸ்ட் கால்வாசி காலின்ற மாதிரி சொன்னாங்க. வீடியோ பதிவுகள் நிறைய வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி பதிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல்னு வருது பாருங்கள். இவங்க உக்ரைன் ரஷ்யா மீது லூகாயில் அப்படின்ற ஒரு எண்ணெய் நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவல், கிட்டத்தட்ட இஸ்ரேலை விட ஈரான் முந்திக்கிறதோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஈரான் வெளிப்படையாகவே ஒரு நியூஸை சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுத நிலைகள் எங்கெங்கே இருக்குன்றது எங்ககிட்ட தெரியும். உங்களால் இடைமறித்து தாக்கல் நடத்த முடியாத அளவுக்கான ஆயுதங்கள் எங்ககிட்ட இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். எங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசனை பண்ணுங்கள், டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணட்டுமா, உங்களுடைய அத்தனை டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், நம்ம ஈரான் இஸ்ரேலை விட முந்திக்கிறாங்களோ, அந்த சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குதோ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவல், நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராய்ப்போம். வாங்க நான் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிற நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இஸ்ரேலினுடைய மிக ஒரு முக்கியமான நகரம், இந்த வரைபடத்தோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம காலடி வைக்க வேண்டிய இடம் இங்கே தான். இந்த கார்கிவ் ஒப்லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது லுஹான்ஸ் ஒப்லாஸ்ட் பக்கத்தில் கார்கிவ் ஒப்லாஸ்ட் இருக்கும். இந்த கியூவுக்கு இந்த பக்கம் டினிப்ரோவுக்கு மேலே நான் ரவுண்ட் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல ஒரு 10 இடத்த டார்கெட் வச்சிட்டாங்க. இங்கே அவங்களுடைய ட்ரோன் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை இங்கிருந்து அவங்க ரஷ்யா மீது தாக்கல் நடத்தக்கூடிய முக்கிய ஏவுதளங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில இடத்துல ஏர்ஃபீல்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க. என்னெல்லாம் இருந்ததோ அந்த கார்கிவ் நகரத்தை மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, மறுபடியும் இன்றைக்கி காலையில் இது நேற்று இரவு நடத்திய தாக்குதலில் ஒட்டுமொத்தமாக 53 ஷாகித் கமிகாஸ் ட்ரோனும் 4 KABன்றதும் ஒரு மிசைல்ஸும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. இது இல்லாமல் அடுத்தடுத்து வந்திருக்கு. பர்டிகுலராக இந்த நகரங்களை குறிவைத்து தாக்கல் நடத்துவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, சமீப காலமாக உக்ரைன் கார்கிவ் நகரை மையப்படுத்தி தான் பெரிய அளவுக்கு சமியூ ரீஜனாக இருக்கட்டும் மீது எல்லா இடத்துலையும் தாக்கல் நடத்திட்டு இருந்தாங்க. நூற்றுக்கணக்கான ட்ரோன் எங்கேருந்து அனுப்பியிருந்தாங்கன்னா கார்கிவ் நகரை மையப்படுத்தி தான் அனுப்பியிருந்தாங்க. ஸோ எந்தெந்த நகரங்கள் மையப்படுத்தி இருந்தாங்களோ, எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அத்தனை இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. அவங்க முக்கியமான அந்த ட்ரோன் ப்ரொடக்ஷனுடைய யூனிட்டே அழிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இன்னும் அந்த பற்றி எரிஞ்சதை அணைக்க முடியாமல் அது மாதிரிட்டு இருக்காங்க. மேபி ஆயுத குடோன்கள் இருந்ததான்னு தெரியல. இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. மேபி இந்த நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ரஷ்யா முன்னேறதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய நகரங்களை ஒன்று ஒன்றா தரைமட்டமாக்கிட்டு இருக்காங்களோ. ஏன்னா அத்தனையுமே அவங்க சாதாரண ட்ரோன் தாக்குதலாம் யூஸ் பண்ணுறதில்ல, இஸ்காண்டர் மிசைல்ஸ் மூலியமாகவும் கின்சால் மிசைல்ஸ் மூலியமாக தான் பெரிய அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்திட்டு இருக்காங்கன்றது கண்கூடாக தெரியுது. சரி, உக்ரைனும் பதிலடி கொடுத்துட்ருக்காங்க. லூகன் ஆயில்னு சொல்லுவாங்க. நான் இப்போ ஒரு வரைபடத்தில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல கோஸ்டோ ரீஜியன் சொல்லுவாங்க. இந்த கோஸ்டோ ரீஜியன் பக்கத்தில் லூகாயில்னு சொல்லுவாங்க. அந்த லூகாயில் மீது ஒரு பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. பற்றி எரிஞ்சிட்ருக்கு, தடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க, அணைக்க முடியாமல். 80க்கும் மேற்பட்ட ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் பெரிய அளவுக்கு தடுமாறிட்டு இருக்காங்க, அணைக்க முடியாமல் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த முன்னேறதை உக்ரைன் இந்த வரைபடத்தில் பாருங்கள். இது ஃபுல்லாக ட்ரென்ச்சஸ் மாதிரி குழி தோண்டி ஃபுல்லாக அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம முன்னேறி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு ட்ரென்ச்சஸ் மாதிரி ஜேசிபியை வைத்து குழியெல்லாம் தோண்டி இவங்க படைகளை ஃபுல்லாக தயார்படுத்துகிறாங்க. அதுக்கான வீரர்களையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கத்தில் கூட வீடியோ பதிவுகள் கூட பாருங்கள். இந்த வீரர்கள் இதுக்கப்புறம் வெளியில் இது மாதிரி போக ஆரம்பித்தாவே பிடிச்சிட்டு வாப்பாங்க, ஆள் பத்தலைன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் நான் உங்களுக்கு முந்தைய பதிவில் கூட சொல்லியிருந்தேன், நிறைய பேர் அங்கே உணவு டெலிவரி பண்ணுற மாதிரி இராணுவ ஆஃபீஸரே வீட்டுக்கு போகிறாங்களாம். அங்கே போய்ட்டு யாருன்னா பசங்க வாங்கினாங்கன்னா முடிஞ்சது அவங்க கதை வான்னு சொல்லிட்டு தட்டி தூக்கிட்டு போயிருக்கலாம். வாக்கண்ணா உன்னை தான் நான் தேடிட்டு இருந்தேன்ற மாதிரி. அது இல்லாமல் வெளிநாட்டு மிஷினரிஸ்லாம் நிறையா இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கொண்டு இறக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உக்ரைனுக்காக போரிட நிறைய தயாராக இருக்காங்கன்றதையும் தெரியுது நம்மளுக்கு. வெளிநாட்டு மிஷினரிஸ்னால் நேட்டோனுடைய படைகளும் நிறைய உள்ள ஊடுருவி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதையும் நம்ம சொல்ல முடியும். நம்ம
அதனால் உக்ரைன் மக்கள் கிடைக்கலனா கூட நேட்டோனுடைய வீரர்கள் இப்போ ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க உக்ரைனுக்காகன்றதையும் கூடுதல் தகவலாக நம்ம சொல்லிடலாம். அவங்க இல்லைன்னு மறுத்தாலும் அங்கே நடக்கிறது தான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி ஜெலன்ஸ்கி வந்து இந்த ஸ்பைடர் வெப் ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பைடர் வெப் ஆப்ரேஷன் வந்து அதாவது ஹோம் டெலிவரினா அந்த ஹுட்டில் வந்து செயற்கையாக நாங்கள் வீடு தயாரித்து அப்படியே போய் நம்ம டெலிவரி பண்ணுறதான்னு சொல்லிட்டு அங்கே ரஷ்யானுடைய டிரைவர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கே தெரியாதான் உள்ளே வந்து ட்ரோன் இருக்குதா இல்லையான்றதெல்லாம் தெரியாதான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டர் வந்து நீங்கள் இந்த பிளேஸில் கொண்டு போய் இறக்கிடுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்களாம். அவங்க இறக்கிட்டு போயிடுவாங்களாம், அவங்க ஃபண்டிங் அதுக்கான சேலரி கொடுத்துருவாங்களாம். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய ட்ரோன் இருந்து எல்லாமே எங்களுடைய பிளான் தான், மற்ற எந்த நாடுகளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு குழு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ அடிஷ்னலாக அந்த ரஷ்யாவுடைய டிரைவர்ஸ் வந்து என்னன்னு தெரியாமல் போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் அதை பற்றின தகவல்கள், யாரை அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன மாதிரியான விசாரணை போயிட்டுருக்கு, எப்படி நெருங்கி இருக்காங்க, ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலையா, அதை பற்றி எந்த ஒரு தகவலுமே இன்னும் ரஷ்யா கிட்டேருந்து வரல. மேபி இன்னும் கன்ஃபியூஷனில் இருக்காங்களா, இல்லை இது வந்து தகவலை கொஞ்சம் வெளியிடாமல் வைத்திருக்காங்களா அப்படின்றத நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடியுது. நம்ம உக்ரைன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. ரஷ்யானுடைய Su-35 ஃபைட்டர் ஜெட்டை வந்து சுட்டு வீழ்த்திட்டோன்னு இருக்காங்க. இந்த சுட்டு வீழ்த்தினதோட பெருமை வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு கூட பாருங்கள். ஜெர்மனி வந்து IRIS-T வந்து இப்போ சமீபத்தில் கொடுத்தாங்க. அதனுடைய ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 100% அக்யூரஸியாக 30 செகண்டில் அவங்களுடைய கின்சார் மிசைல்ஸும் சரி, அவங்களுடைய கேலிபர் மிசைல்ஸும் சரி, எதுவாக இருந்தாலும் வானில் தெட் பண்ணால் போதும் சுட்டு வீழ்த்தி சும்மா தம்சம் பண்ணிட்டு இருக்கான். ஒன்றும் உக்ரைனுடைய எல்லை பகுதியை விட்டு இந்த பக்கம் நெருங்க முடியாத அளவுக்கு வந்து பக்கா ரிசல்ட் கொடுக்குதான். இது எதுக்காக அப்படின்னா, நார்மலாகவே ஒரு நாடு வந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறது அப்படின்னா அந்த ஆயுதங்களை பற்றி அவங்க பெருமையாக ஒரு வீடியோ பதிவும் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு மாதத்துக்கு பேசணும். ஏன்னா அவங்க வியாபார ரீதியாக அவங்க மற்ற நாடுகளுக்கு வந்து அதை சேல்ஸ் பண்ணணும். அதை நம்ம கண்கூட இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தானோட பிரச்சனையில் இந்தியானுடைய ஆயுதங்கள் எதெல்லாம் சக்ஸஸ் ஆச்சோ, பிரம்மோஸ் ஏவுகணையிலிருந்து ஆன்டிடோன் சிஸ்டத்துலேருந்து எதெல்லாம் சக்ஸஸ் ஆச்சோ, இப்போ ரீசெண்டாக கூட தைவான் நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்களா, அதெல்லாம் என்ன அப்படின்னா போர்க்களத்தில் எதெல்லாம் சிறப்பாக செயல்படுதோ அதுக்கான ஆர்டர் டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஆர்டர் டிமாண்ட் எல்லாமே வந்து உக்ரைன்கிட்ட என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, இதை நீ வந்து அதை ப்ரொமோட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். உங்களுக்கு வந்து கொடுக்காதெல்லாம் செகண்டரி கேஸ், நாங்கள் உதவி பண்ணுறோம் பண்ணாதெல்லாம் செகண்டரி கேஸ், ஆனால் எங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணுன்றத மிகப்பெரிய அளவு உத்தரவாதம் கொடுப்பாங்க. அதனால் அது ஒரு மார்க்கெட்டிங்காக பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா கொடுத்த MLRSல இருந்து, அவங்க தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய டவுரஸ் மிசைல்ஸில் இருந்து, மீதி பிரான்ஸ் கொடுத்த ஸ்கால்ப் மிசைல்ஸில் இருந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அக்யூரசி ரொம்ப பிரமாதமாக செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கு ரஷ்யா தடுமாறதுக்கான காரணம் என்னன்னா, இவங்க கொடுத்த ஆயுதங்கள் ஒன்று கூட ஃபெயிலரே இல்லை. அது HIMARSலாம் வந்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கு, அவங்களுடைய இலக்குகளே வந்து நொறுக்கிட்டு இருக்கோன்ற அளவுக்குலாம் தொடர்ந்து இது வரைக்கும் உக்ரைன் தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்ததில் ஒரு சின்ன நெகட்டிவ் கூட கொடுக்கவே கிடையாது. காரணம் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அதற்காகவே மறுபடியும் நம்ம இன்னும் ஆயுதங்களை கொடுக்கணும், அதை வந்து டெஸ்டிங் எடுக்கணுன்றதில் மேற்கத்திய நாடுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக சொல்கிறது தான் சால சிறந்ததாக இருக்கும். ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் உக்ரைனுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ்லாம் கொண்டு போயிட்டு ஒரு 660 கிலோமீட்டர்லாம் இல்லை, ஒரு 6000 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி 600 கிலோமீட்டர் இருந்தது, கொண்டு போயிட்டு 6600 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஜப்பானுக்கு அந்த பக்கமும் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ தேவைன்னா வந்து நம்ம சுட்டுட்டு போயிடலாம், இதுக்கப்புறம் தேவையில்லாத வம்பு எதுக்கு அப்படின்னு அந்த எல்லை பகுதியில் போயிட்டாங்க. நீ உக்ரைன்லாம் கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்க, இல்லையே கொண்டாடுங்களே, அந்த பயம் போதும், அந்த பயம் இருந்தால் போதும், அவங்கள முடிச்சுக்கிட்டேலான்ற மாதிரி வந்து பெரிய அளவுக்கு ரொம்ப செலிப்ரேஷன் மோடில் இருந்தாங்க உக்ரைன் தரப்பில். இந்த வீடியோ பதிவு என்னென்னா, இறந்த உடல்களை வந்து சமீபத்தில் இருந்தாலே ஒரு 6000த்துக்கு மேற்பட்ட உடல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உக்ரைனில் என்ன பிரச்சனைன்னா பாருங்கள், ஒரு வீரர் வந்து இழந்துட்டார் அப்படின்னா அவருக்கான இழப்பீடு தொகை வந்து ரொம்ப அதிகம். ஆல்மோஸ்ட் 1 crore பக்கமே வரும், 1 crore மேலே வரும். செட்டில்மெண்ட்லாம் நிறையா வருது, ஏன்னா அவங்க அந்த மாதிரி சலுகைகளை கூப்பிட்டு வராங்க. இப்போ ஒரு ஏற்கனவே நிதி நெருக்கடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது உக்ரைனில். வந்து இந்த பென்ஷன் ஸ்கீம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் உக்ரைன்கிட்ட ஃபண்டு இல்லாமல் அமெரிக்கா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் வந்ததுலேருந்து நிறுத்திட்டார். அது இல்லாமல் அவங்க நாடாளுமன்றத்தில் ஃபினான்ஸ் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ரொம்ப நெருக்கடியாகிறோம், நம்ம ப்ராடக்ட்டுக்கே அமெரிக்கா தடை விதிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று கூட என்ன சொன்னாங்கன்னா, பொருளாதார ரீதியாக பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. அதனால தான் ஜெலன்ஸ்கி வந்து இந்த யுத்தத்தை கொஞ்சம் நிறுத்தலான்ற மனநிலையில் கொஞ்சமாக முன்பு இருந்ததை விட கொஞ்சம் நகர்ந்துருக்கிறான்ற மாதிரி பத்திரிகைகள் சொல்கிறாங்க. பட் எனக்கு அப்படி தெரியல, இன்னுமே
கஸ்கா குஸ்கா வீடியோ போட்டு நிறைய நாடுகளோட சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கேட்டுதாங்கிறாரு. பட் இந்த டெட் பாடியை சப்மிட் பண்ணும்போது அவங்களுக்கான உதவிகளை வந்து எப்படி கொடுப்பாரு இன்னொரு ட்விஸ்ட்டுமே இந்த இடத்துல வைத்துக்கலாம். நம்ம அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் ரொம்ப நாள் ஆச்சு. யாருங்க அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள்? ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகளில் லாட்வியா, எஸ்டோனியா, லிதுவேனியா, இந்த 3 நாடுகள் இருக்காங்க இல்லையா? இந்த 3 நாடுகள் வந்து நேட்டோ நாடுகளுக்கு ரொம்ப டென்ஷனாக கடிதம் எழுதிட்டாங்க. 2022 கிட்டத்தட்ட அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, கூடிய சீக்கிரம் நீங்கள் உக்ரைனை வந்து நேட்டோக்குள்ளே சேர்த்திடுங்க. உங்களுக்கு டேட் என்ன அப்படின்னா 2030க்குள்ளார உக்ரைனை நீங்கள் இணைக்கல அப்படின்னா நாங்கள் போயிட்டே வந்துடுவோம், நாங்கள் வெளியே போயிடுவோம். முடிவு பண்ணுங்கள், நாங்கள் முக்கியமாக யார் முக்கியன்றதை முடிவு பண்ணுங்கள். 2030 தான் உங்களுக்கு டேட். அதுக்குள்ளே எனக்கு தெரியாது, சேர்த்தியே ஆகணுன்றாங்க. 2030க்குள்ளார இந்த 3 நாடுகளில் என்னென்ன நிலைமை மாறும், அதே அதிபர்கள் இருப்பார்களா இல்லை வேறு யாராவது பிரதமர்கள் வருவார்களா அப்படின்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவோ ஏதோ நாளைக்கே கொண்டு வந்து சேர்த்துற மாதிரி தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. இதை உடனே ஆரம்ப காலத்து செய்தியெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா ரொம்ப சிரிச்சிரு. இப்போ நினச்சா அது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அப்படியே ஜெலன்ஸ்கி நேட்டோ நாடில் இணையிற மாதிரியும் ஒரு பெரிய ஒரு டேபிள் வெளியில் வச்சு அப்படியே அப்போல்லாம் வந்து ரொம்ப புதுசு, அப்படியே பிரேக்கிங் நியூஸாக போட்டு தள்ளிட்டாங்க. இதோ நேட்டோ நாடில் இணைந்து விட்டது உக்ரைன். உடனே எங்கள் விவாதம் வேறு, எல்லா சேனல் நிறைய சேனலில் நேட்டோ நாடில் உக்ரைன் இணைந்ததுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவ்வளோதான், உக்ரைன் மீது சின்ன குண்டு வீசி விழுந்தால் கூட ஒட்டுமொத்த நேட்டோ நாடு அங்கே அடிக்கும், 3ஆம் உலகத்தம் தொடங்க போது. ஆஹா ஓஹோ ஐயோ ஆச்சா போச்சா ஹோச்சான்னாங்க. கடைசியில் என்னாச்சு? இணைகிறாங்க. இப்போ 2030 கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. 2030 அது இந்த 3 நாடுகள் தான். 2030 மட்டும் இல்லை, 2100 கூட நீங்கள் இணைக்க முடியாது. உக்ரைனை மட்டும் நேட்டோ நாடில் நீங்கள் 2100 கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இணைச்சிட்டிங்கன்னா பார்க்கலாம், நீங்கள் யார் சொல்கிறது நடக்குதுன்னு பார்க்கலாம். லேட்வியா, அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் சொல்கிறது நடக்குதா இல்லை நம்ம சொல்கிறது நடக்குதான்னு பார்த்துக்கலாம். கூட்டுக்கு நான் உங்களையும் சேர்த்திக்கிறேன், அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். சரி, அடுத்து நம்ம இஸ்ரேல்கிட்ட போயிடலாம். ஏன்னா இஸ்ரேலினுடைய ரொம்ப சீக்கிரட்டான அணு ஆயுதங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது? அவங்களுடைய ஒரு இடத்துல வச்சுருக்க மாட்டாங்க, 4-5 இடத்துல வச்சுருப்பாங்க. மொத்தம் ஒரு 30 இடங்கள் இருக்குது. அத்தனை இடத்தையும் தட்டி தூக்கி இருக்கிறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஈரான் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதாவது டெல்லவியூவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சைட்லேருந்து ஒட்டுமொத்தமாக எல்லா நியூக்ளியர் சைட்டும் ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வெளியிட்டுட்டுமா சொல்லுங்க அப்படின்னு யார் கேட்குறாங்க? ஈரான் வந்து கேட்குறாங்க. இது வந்து ஓரளவுக்கு தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நீங்கள் எங்கள் அணு உலைகளை தாக்குன்னா அதை விட மோசமான அணு உலைகள் உங்ககிட்ட இருக்குது, அணு குண்டுகளும் இருக்குது, முடிச்சிட்டவும் கதையை. ஓரளவுக்கு தான் லிமிட் ப்ரோ அப்படின்ற மாதிரி யார்? ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ சம்பவத்தை நெருங்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. தலைவர் வேறு இப்போ 2 நாள் லீவு வேறு போயிருக்கிறாரு. நம்ம கண்டென்ட்டு கந்த சமையல்லாம் இன்றைக்கே கண்டென்ட் வந்திருக்கு. ஏதாவது காலைல போகும்போது சொல்லிட்டு போனார். யாரை சொல்கிறேன்? ட்ரம்ப் அவர்களாக தான் சொல்கிறேன் நான். கோல்ஃப் விளையாடுறதுக்கு போயிட்டாரு. அவர் வந்தால் தெரியும். என்னது சீக்ரெட் டாக்குமெண்ட்டை லீக் பண்ணிட்டாங்களா? சரி போடு ஈரான், பூப்பாதையா செங்கப்பாதையா முடிவு பண்ணுறா இல்லையா, முட்டிக்கிட்டுமானவர் அவர் வேறு டைலாக் விடுவார். பார்க்கலாம். ஆனால் இப்போ ஈரான் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய நிலைகளை ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. போதாத வரைக்கும் இந்த IAEA கிராசி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஐயா அது 800 மீட்டருக்கு அடியில் இருக்குது, அதனால் நம்ம அழிக்கலாம் முடியாது, நெருங்கூட முடியாதுன்னு சொன்னோடனே ஈரானுக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. கூடிய விரைவில் நீங்கள் ஈரான் மீது நடக்கூடிய சம்பவத்தை பெரிய லெவலில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் தொடர்ந்து இந்த பதிவை நான் சொல்லிகிட்டே வரேன். நிச்சயம் அதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அமெரிக்கா அதுக்கான வேலைகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. பிணைய கைதிகளை சுற்றி வளைச்சிட்டாங்க இஸ்ரேலினுடைய இராணுவம். ஒரு பிணைய கைதி இருக்கிறதா சொல்கிறாங்க. உடனே அவங்களுடைய ஸ்போக் பர்சன் அபு ஒபைதா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சுற்றி வளைக்கப்பட்டதில் ஜியோனிஸுடைய பிரிசனர் மேட்டன் ஜொஹாகர் அவர்களை சுற்றி வளைச்சிட்டிங்க. ஆனால் அவரை நெருங்கி மீட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உயிரோடு போக மாட்டார், பிணமாக தான் போவாங்க. இது வந்து நீங்கள் எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹாலிவுட்டில் தொடங்கி இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட இஸ்ரேல் ராணுவம் சுற்றி வளைக்கும் போது அவங்க தலையில் கண்ணை வச்சுட்டு மிரட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு அவங்க உயிரோடு வேணும் அப்படின்னா இதோட திரும்பி போயிடுங்க, இல்லை பிணமாக தான் வேணா நெருங்கி வாங்கன்றாங்க. இந்த முடிவை எப்படி கையில் எடுப்பாங்கன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ அவங்கள சுற்றி நிறைய அவங்க ஹமாஸ் தரப்பில் இருப்பாங்கன்றதை இஸ்ரேல் கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கடுமையான கன்ஃபைட் நடந்துட்டுருக்கு. காலையிலிருந்து நடத்திய தாக்குதலில் 30 பேர்த்துக்கு மேலே இறப்புகளை சந்தித்திருக்கிறாங்க காசாவுக்குள்ளார.
ஒரு சில வீடியோ பதிவுகளை நான் உங்களுக்கு டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நான் அந்த யாகே சின்வார்னுடைய தம்பி முகமது சின்வார் இருக்கிறார் இல்லையா, அவர் இறந்தது உறுதி செய்தாலும் இன்னைக்கு இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய இறந்த நிலையில் உடல்களும் அவரோடு இருந்த நிறைய ஹமாஸுடைய உடல்கள்லாம் வந்து யூரோப்பியன் மருத்துவமனைக்கு கீழே தான் எங்களுக்கு கிடைச்சது. யூரோப்பியன் மருத்துவமனைக்கு அண்டரில் கொலாப்ஸ் ஆகிட்டு கீழே போனதில் நாங்கள் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மருத்துவமனை ஏன்னா இன்றைக்கி ஐநாவில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளே செயல்படாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது, ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது, ரொம்ப இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கிரிட்டிக்கல் கண்டிஷன், அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்றாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்கிற அந்த மருத்துவமனைக்கு அடியில் தான் நாங்கள் தேடப்படும் முக்கியமான நபர்கள், நாங்கள் தீவிரவாதிகளாக நினைக்கப்படும் நபர்கள் அனைவரும் நாங்கள் இன்றைக்கி கண்டுபிடிச்சி எடுத்திருக்கோம். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா ஐநா வந்து இன்றைக்கி இன்னொரு வார்த்தை, ஐநாவுடைய மிக முக்கியமான தலைவர், அவர் பேர் கூட என்னென்னா யூரோப்பினுடைய கவுன்சில், ஐநாவில் ஹெட் ஆஃப் த யூரோப்பியன் கவுன்சில் இருந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிரசிடென்ட் ஆண்டோனியோ கோஸ்டோ. இந்த ஆண்டோனியோ கோஸ்டோ அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப கோச்சிக்கிட்டார் அவர். இஸ்ரேல் தொடர்ந்து நாங்கள் டிவியில் பார்க்குறோம், நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், நீங்கள் நடத்துகிறது கொஞ்சம் கூட சரியில்லை, நாங்கள் களத்தில் இறங்கி ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிட்டீங்க, ரொம்ப தொலைவெல்லாம் இல்லை, ஸோ பி கேர்ஃபுல்னு இருக்காங்க. இந்த எதிர்ப்புகள், இந்த நடவடிக்கைகள்லாம் தாண்டி இஸ்ரேலை எந்த அளவுக்கு பாதிக்கிறது, இஸ்ரேல் எந்த அளவுக்கான யுத்தங்களை நீ நிறுத்த போகிறதுன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணமும் கூட. எல்லாத்த விடைங்க அமெரிக்கா சொன்னால் மட்டும்தாங்க இது நிற்கும். மீதி எல்லாருமே வந்து சும்மா மைக்குக்கு நம்ம முழுங்கிட்டோம் பேசணுன்றதுக்காக அப்படி ஓரமாக ஒதுங்கிட்டு பேசிட்டு கருத்தை சொல்கிறன்ற பேரில் போக வேண்டியதுதான். மற்ற எதுவுமே யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உடனே இஸ்ரேலுக்கிட்ட என்னங்க ஆன்சர் வரும், நீங்களே சொல்லுங்கள். இஸ்ரேல் உடனே என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சாய்ஸ் எங்ககிட்ட இல்லை, ஹமாஸ் கிட்ட இருக்குது, பிணைய கைதிகளை விடுதலை பண்ண சொல்லுங்கள், நாங்கள் தாக்கல் நடத்துகிறோன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? இதே நீங்கள் இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் கொடுக்குற நீங்கள் ஹமாஸுக்கு சேர்த்து பிணைய கைதிகளை விடுவீங்கன்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு மேட்ரு. அதுக்கப்புறம் நடக்கிறது வேணால் பேசிக்கலாம். பட் அதை இன்னும் யாரும் பேசலையன்றது இன்னைக்கு இஸ்ரேலுடைய சுமட்ரோச் அவர்கள் இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தங்கள், எங்களுக்கு வைக்கப்படுகிற கோரிக்கைகள், எங்களுக்கு வந்து நிர்பந்திக்கிற அனைத்து நாடுகளுக்கும் ஹமாஸ் கிட்ட சொல்லி ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை சாய்ஸ் யார் முடிவு பண்ணுறது, அவங்கவுங்க முடிவு பண்ணுறது தான். அதனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தாக்கல் நடத்துறது ஹமாஸ் விரும்புகிறாங்கன்றதான் அடிக்கடி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம். ஆனால் இஸ்ரேல் வந்து ஒரு 2 கண்ணு உருட்ட வேண்டியது தான். அப்படி ராகவன் பார்த்துக்கோங்க என் கண்ணுன்ற மாதிரி. காரணம் என்னென்னா, 2 நபர்கள், இந்த நபர்கள் சேர்ந்துட்டாங்கன்னா சாதாரண ஆள்லாம் கிடையாது. இவங்க யூகேவும் ஃப்ரான்ஸும் ஒன்றா சேர்ந்து பாலஸ்தீனத்துக்கான ஸ்டேட் ரெகக்னைஸ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது உங்களுக்கு வேட்டுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த எலெக்ஷன் வந்தது அப்படின்னா பெனட் அவர்கள் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான். நியூ பார்ட்டி லீடரான பெனட் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான் இஸ்ரேலில். ஏன்னா நெதன்யாகு அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பவரை இழந்துட்டு இருக்கிறாருன்ற மாதிரி கருத்து கணிப்புகள் சொல்கிறாங்க. எத்தனை பேர்த்துக்கிட்ட போய் எடுத்தாங்கன்னு தெரியல. அஜின்சா நோவா அப்படின்ற ஒரு பத்திரிகை சேனல் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அடிஷனலாக ஒரு செய்தி ஒன்று, 2024 சோமாலியா பகுதியில், கடல் பகுதியில் ஒரு போட்டு ஒன்று, எந்த படகு எதுவுமே இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு 2 பேர். திடீர்னு அமெரிக்காவுடைய போர்க்கப்பெல்லாம் ரோந்து பணியில் ஈடுபட்டுருக்கு இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஜனவரி 11, 2024 நடந்தது. பிடிச்சி கழுத்தை பிடிக்கும், டோய் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மிரட்டினோடனே கொஞ்சம் பயந்துருக்குறாங்க. அப்புறம் அந்த படகு மேலெல்லாம் சும்மா அது வந்து எடுத்து பார்த்தா நிறைய ஆயுதங்கள். அடே யாரா நீங்கள், எங்கடா கொண்டு வரீங்க ஆயுதங்கள், இவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு பிடிச்சி விசாரணை பண்ணும்போது பாகிஸ்தானுக்காரங்க. பாகிஸ்தான்காரங்கள உங்களுக்கு என்னப்பா, இங்கே சோமாலியா கட்ட உங்களுக்கு என்னப்பா வேலை அப்படின்னு பிடிச்சி கழுத்து மேலே 2 தட்டு இப்படி அழிச்சிருக்கிறாங்க, அப்படி தட்டி இருக்கிறாங்க. ஐயா நாங்கள் வந்து ஹவுதிக்கு ஆயுதங்கள் கொண்டு போகும்போது தான் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹவுதிகளுக்கு ஆயுதங்கள் கொண்டு போய் சேர்த்தும் போது இவங்கள பிடிபட்டுருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க உலகத்துக்கு அப்படின்னா, இன்னைக்கு பாகிஸ்தானோட கோர்ட்டில், இன்னைக்கு பாகிஸ்தான் பாருங்க அமெரிக்காவுடைய கோர்ட்டில் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த 2 பேர்த்துக்கும். அதாவது சட்டவிரோதமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஹவுதிக்கு கடத்தியதாக தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகளான ஹவுதிகளுக்கு கடத்தப்பட்டதுனால இவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஆயுள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க 2 பாகிஸ்தானர்களுக்கு. சரி பார்க்கலாம் சார், இதனால இவங்க பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்குவாங்களான்னா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த 2 பேர் வச்சு அவங்க யாரோ வெளிகள் பர்சனாக இருப்பாங்க, வேற யாராவது இருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்து நம்ம வீடியோட கிளைமேக்ஸில் அந்த 3 விஷயத்தை பேசிட்டு போயிடலாம். நம்ம அந்த ஒரு விஷயத்தை 3 விஷயமா சொல்லிடுறேன். ஐரோப்பாவும்
கனடாவும் பெரிய அளவுக்கு இணைய போகிறாங்க. இது கோல்ஃப் விளையாட போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன கருத்து சொல்ல போகிறாரு தெரியல கண்டென்ட் கந்தசாமி அவர்கள். ஏன்னா நீ கனடா வந்து மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எங்களுடைய டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபேக்டர் எல்லாமே நாங்கள் ஐரோப்பாவுடன் இணைந்து எங்களுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை வளர்த்துறதுல அத்தனையும் தும்சம் பண்ணி தூளாக்க போகிறோம். இதுக்கப்புறம் அது அமெரிக்காவது ஒன்றாவது எங்களுக்கு ஐரோப்பா தான் முக்கியம்னு இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், இது மிகப்பெரிய ஒரு நகர்வாகவும் பார்க்கலாம். நம்ம வடகொரியானுடைய நியூவெஸ்ட் டெஸ்ட்ராயர் கப்பல் ஒன்று சேதாரம் அடைஞ்சதில்லை, இன்னும் அது அங்கேயே அதே பொசிஷனில் தான் இருக்காங்க. அது கிளம்பும் போது வெடித்து சிதறினது இல்லையா, இன்னும் அதே பொசிஷனில் மே 21 நடந்தது. அப்படியே மன வருத்தத்தில் டெய்லியும் உட்காந்து சேரை போட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இந்த 2 கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கிளைமேக்ஸ். சம்பவம் நம்பர் 1 என்ன அப்படின்னா, வெள்ளை மாளிகையினுடைய செய்தி வெளியிட்டதாக ஏதோ ஒரு மேக்ரான் சேனல், அந்த சேனல் வந்து இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு சேனல் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வெள்ளை மாளிகை ஸ்டார்லிங்க் நெட்வொர்க்கை பயன்படுத்துறது தவிர்க்கலாமான்னு காலையிலேருந்து குசு குசு குசுன்னு பேசுகிறாங்க. எப்படி குசு குசு குசுன்னு பேசுகிறாங்க, யாருக்கும் கேட்காத அளவுக்கு. நம்ம மறுவைத்த நபர்கள் விடுவாங்களா ஐயா? நீங்கள் பேசலைன்னா கூட நாங்கள் மறுவைத்த நபர்கள் செய்தி போடுவாங்க ஐயா. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோதான், இனி வந்து ஸ்டார்லிங்க் வந்து வெள்ளை மாளிகைக்கே சேஃப் இல்லை அப்படின்னும் போது நம்ம செக்யூரிட்டி ரிஸ்க்காக இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கணுன்றாங்க. அப்போ மற்ற நாடுகளை எப்படி எடுத்துப்பாங்க? இல்லை இந்த விவகாரத்தை வைத்து எலான் மாஸ்கை முடிக்கலாம்னு நினைச்சு கட்டுரைகள் எழுதுகிறார்களா என்று 2-3 ஆங்கிளில் நீங்கள் ஆஸ்பெக்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ்ன்றது வந்து ரொம்ப பெருசுங்க. ஏன்னா இதே ரஷ்யா வந்து ஒரு காலத்தில் சீனா மீது பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினாங்க. ஏன்னா சீனா வந்து ரஷ்யாவுக்குள்ள ஏகப்பட்ட ஸ்பை அனுப்பி வேலை உளவு பார்க்குறாங்க, ஏகப்பட்ட அஃபீஷியல்ஸ் வந்து இதுக்காக ரெக்யூர்மெண்ட் பண்ணாங்க. எங்களோட மிலிட்ரி டெக்கெல்லாம் வந்து ஸ்டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, திருடிட்டு போயிட்டுருக்காங்க, எங்களோட ஏரியாவில் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கேஜிபி வந்து மிகப்பெரிய ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. அதாவது சீனா ரஷ்யாவோட எல்லை பகுதியில் ஒரு சில பகுதி இன்னுமே சீனா கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த பிடிச்சி வைக்க பகுதியெல்லாம் வந்து கொஞ்சம் வேகனாருக்குள்ளேயே ஊடுருவி அந்த மாதிரி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் சீனா மீது விமர்சனம் பண்ணாங்க. பட் அந்த விமர்சனம் இன்னைக்கு வைக்க முடியுமா? முடியாதுல்ல. இந்த ஐரோப்பாவும் இஸ்ரேலும் இந்த நேட்டோவும் இந்த பிரச்சனை வராமல் இருந்தது அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் கொஞ்சம், அதாவது நட்பின் அடிப்படையில் ஒரு சில இணைஞ்சிருக்கலாம், பட் அந்த முற்றல் மோதல் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்தது இடையிலலாம். அதான் நம்ம சொல்கிறோம்ல, இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் எங்கனாலும் எப்போனாலும் வரலாம், அதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும் என்றதோடு இந்த பதிவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், முடிச்சுக்கலாமா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.